ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்ற தலைப்புல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வித்யினுடைய மகிமையை சொல்வதன் மூலம் இந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். அக்ஷர பிரம்ம யோகத்தை சொல்லி முக்தி அப்படிங்கிறத கிரமமுக்தியாகவும் அடையலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய முக்திதான் சிறந்தது. இங்கேயே இப்பொழுதே கிடைக்கக்கூடிய முக்திதான் சிறந்தது. ஏதோ ஒரு லோகத்துல போய் அடையக்கூடிய முக்தியினால் நமக்கு பலன் இருக்கு அப்படின்னா கூட அதை விட சுலபமாக இருக்கக்கூடியது இங்க அடையிறது தான் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வித்யினுடைய மகிமையை சொல்லி ஆரம்பித்தார். 1 முதல் 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் வித்யினுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். அதுல 3வது ஸ்லோகத்துல சொன்னார், இது இவ்வளவு மகிமை வாய்ந்தது, இது புனிதப்படுத்துவதாக இருக்கிறது, இது இப்பொழுதே பலன் தருவதாக இருக்கிறது, இது தர்மியமாக இருக்கிறது, சுகம் தருவதாக இருக்கிறது, இது அழியாததாக இருக்கிறது. ஆனா இத புரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஸ்ரத்த வேணும்பா அப்படின்னு, அஸ்ரத்தையாக இருந்தால் இது பிராப்தி ஆகாது, இது அடையப்படாததாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த 3 ஸ்லோகங்களும் வித்யா மகிமா அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சொல்ற இந்த வித்யினுடைய முக்கியம் என்ன அப்படின்னா, யார் அந்த இறைவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இந்த பரம்பொருள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்ல போனா, இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்தோட ஒரு நிறைய ஸ்லோகங்கள் இதுல அதே கருத்துக்களை கொட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விசேஷம். 7வது அத்தியாயத்துல அவர் பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு ஆரம்பித்தார். அந்த பராபிரகிருத்திய இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே இந்த ஒரு அத்தியாயத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நடுவுல கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு கிரமமுக்தி சொல்லி. அதனால அந்த சிஷ்யனுடைய மைண்ட் கொஞ்சம் மறுபடியும் ஸ்டடி பண்ணி கொண்டு நிறுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பராபிரகிருத்தியை தான் இப்ப விளக்குறார். பரம்பொருளினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது, ஈஸ்வர ஸ்வரூப விவரணங்கள், அதுதான் 4வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 10வது ஸ்லோகம் வரைக்கும் நாம அதைத்தான் பார்க்கணும். எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத மயாகதம் இதம் சர்வம்னு ஆரம்பிச்சு மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததேன்னு முடிக்கிற. அதுக்கப்புறம் இந்த இறைவனை தெரிந்து கொள்வது, அகஜானந்தி மாம் மூடா மானுஷின் தனுமாசிரித்தம், என்னை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, நான் ஏதோ ஒரு உடல் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு மனிதன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பரம்பாவத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத சொன்னார். அப்படி தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அழிந்து போகக்கூடிய பொருட்களில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கு. இந்த வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை அழியாத பரம்பொருள் என்று யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த இறைவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிந்து ஞானத்தில் நிலை பெற முடியும். அப்பதான் அந்த உண்மை ஸ்வரூபம் தான் நானும் அப்படிங்கிறது மனசுல நிற்கும், இல்லைன்னா நிக்காது. இறைவனை இந்த உலக விஷயங்களில் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை தான் அவர் என்ன சொல்றார், அவர்களுடைய வழிபாடு என்பது கொஞ்சம் லிட்டில் டவுன். அதனால என்ன ஆகுது, அழியக்கூடிய பொருட்கள்ல அவர்கள் ஆசை வைக்கிறார்கள், அதற்கான காரியங்கள் செய்கிறார்கள். அந்த காரியங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய மனோ வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா, ஒரு அசுரன் மாதிரியோ ராட்சசன் மாதிரியோ அந்த குணங்கள் அப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் மகாத்மாக்களாக அறிந்து வழிபடக்கூடியவர்களை உசத்தி சொல்றார். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா, தெய்வீகமான ஒரு குணங்களை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய இது எப்படி இருக்கு, வழிபாடு எப்படி இருக்கு, வசந்தி அனன்ய மனசா ஞாத்வா பூதாதி அவ்யயம், என்ன அவ்யயம்னு புரிந்து கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள்.
எப்படி வழிபடுகிறார்கள்னா எப்பவும் என்னை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கு. சததம் கீர்த்தயன், என்னை பற்றிய புகழ் மொழிகளை பாடிக்கொண்டிருக்கிறார். ஏ திருடவிரதாக, எப்பாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட என்ன பண்ணிச்சு இந்த சாமி, எப்ப பார்த்தாலும் நான் அதுக்கு போடாத விளக்கா, பண்ணாத பூஜையா, இது கட்டாத அன்னதான இதுவா, என்ன பண்ணிச்சு, எனக்கு ஒண்ணும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்றது இல்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கடவுள் தானே எனக்கு மனசுல தைரியத்தை கொடுக்கிறார், அதனால நான் கடவுளை விடமாட்டேன்னு ஒரு திருட விரதம் இருக்கு இல்லையா. அந்த அந்த திருடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துல ஈடுபடுறோம், ஒரு காரியத்துல ஈடுபடுறோம், பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் சரி, கஷ்டங்கள் எவ்வளவோ நடுவுல வரும். வந்தாலும் நம்ம அந்த கஷ்டங்களுக்காக பயந்து கொண்டு அதுல இருந்து வித்ட்ரா பண்ணாம நம்ம காரியம் பண்றோம் இல்லையா, அதுதான் திருடம் அப்படிங்கிறது. அப்படி அவர்களுடைய அந்த பக்திங்கிறது அப்படி இருக்குங்கிற, எப்பொழுதும் எனக்கு நமஸ்கரித்துக் கொண்டு என்னுடனேயே இணைத்துக் கொண்டு, தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். ஞான இந்த ஞான யஜ்ஞம் பண்ணி சில பேர் வழிபடுகிறார்கள். சததம் கீர்த்தயந்தோமா, இன்னொன்னு அடுத்தது ஞான யஜ்ஞம் பண்ணுகிறார்கள். இந்த ஞான யஜ்ஞம் பண்ணும்போது கூட ஏகத்வேன பிருத்தத்வேன பகுதா விஸ்வதோமுகம், என்னையும் அவர்களையும் வேறு வேறு என்று எண்ணாமல் ஏகபாவமாக நினைக்கிறார்கள், அல்லது ஒன்றே இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு ஏகபாவமாக நினைக்கிறார்கள். பிருத்தத்வேன வேறு வேறு வடிவங்களாக நினைக்கிறார்கள், வேறுபாடு இருக்கிறதாக நினைக்கிறார்கள், எனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறதாக நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில். ஆனால் அவர்கள் பக்தி தான் செய்கிறார்கள். சில பேர் விஸ்வரூபமாக என்னை பார்க்கிறார்கள், அனைத்திலும் இறைவனை பார்க்கிறார்கள். ரொம்ப அழகா சுவாமிஜி ஒண்ணு சொல்லுவார், முதல்ல எல்லாத்துலயும் இறைவனை பார்ப்போம், அப்புறம் இறைவன் தான் எல்லாமேன்னு நமக்கு புரியும். இதுதான் அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன். மைண்ட் அந்த விஸ்வரூபத்தை பார்க்க பார்க்க, அதை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் பார்ப்பது போக இறைவன் தான் ஒவ்வொரு பொருளும் அப்படிங்கிறது. அது ரெண்டுத்துக்கும் சட்டிலா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க உட்கார்ந்து இந்த சென்டென்ஸை யோசிச்சு பார்த்தாதான் அது தெரியும். அப்படியே சொல்லிட்டானா உடனே உள்ள போயிடுறதான்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அசை போடணும். அசை போடும் போது இது புரியும் நல்லா, இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அது அப்படின்னு. அது மாதிரி சில பேர் விஸ்வதோமுகம் அப்படி பார்க்கிறார்கள். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா தன்னை பற்றி சொல்கிறார். இந்த 16ல இருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் ஈஸ்வரனுடைய விபூதி விளக்கப்படுகிறது. ஈஸ்வர மகிமா, ஈஸ்வரனுடைய விபூதியானது விளக்கப்படுகிறது. எதுன்னு அந்த பகுதா விஸ்வதோமுகம்னு இருக்கே, அதுதான் விளக்கப்படுகிறது. நான் யஜ்ஞமாக இருக்கிறேன், யஜ்ஞம் செய்ய வேண்டிய, யஜ்ஞத்துக்கு தேவையான பொருட்களாக நான் இருக்கிறேன், யஜ்ஞம் செய்யக்கூடிய அந்த காரியமாக நான் இருக்கிறேன், செயலாக இருக்கிறேன், செயல் புரிபவனாக இருக்கிறேன், செயலுக்கு வேண்டிய பொருட்களாகவும் இருக்கிறேன். நான் எல்லா வகையான உறவாகவும் நான் தான் இருக்கிறேன். அம்மாவா இருக்கேன், அப்பாவா இருக்கேன், தாத்தாவா இருக்கேன், தாங்கக்கூடியவனாக இருக்கிறேன், என்னையே நானே அறியப்பட வேண்டியவனாக இருக்கிறேன், நானே புனிதப்படுத்துபவனாக இருக்கிறேன். அதற்கு சாதனமாக, அந்த புனிதப்படுத்துவதற்கான சாதனம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஓங்காரம், அதுவும் நானாகத்தான் இருக்கிறேன். அந்த ஓங்காரம் எங்கு இருக்கிறது என்றால் வேதங்களில், அந்த வேதங்களில் உள்ள பிரிவுகளான ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களாக நான் தான் இருக்கிறேன். அப்படி ஒண்ணா சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இறைவன் இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொல்லதான் அது புரிஞ்சுக்கும். டைரக்டா சொன்னா இறைவன் இல்லாம ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா புரியாது. அதுக்காக பகவான் மெனக்கெடுறார், ஒரு 4 ஸ்லோகம் சொல்றார். நான் தான் கதியாக இருக்கிறேன், நான் தான் பர்த்தாவாக இருக்கிறேன், நான் தான் பிரபுவாக இருக்கிறேன், தலைவனாக இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் சாட்சியா இருக்கேன். நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும். அதனாலதான் சமயத்துல நம்ம மனசே நம்ம கிட்ட இடிச்சு இடிச்சு காமிச்சுட்டே இருக்கும் சில சமயம். நீ இதை பண்ண, நீ இதை பண்ண, அந்த வேலையை மனசு பண்றதா? அந்த இறைவனுடைய சாநித்தியம், அந்த பிரசன்ஸ் நம்மள அப்படி பண்ண வைக்கிறது. ஏன்னா அவர் உள்ளும் புறமும் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார் இல்லையா. அந்த சாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒண்ணும் பண்ண போறது கிடையாது, போட்டு குத்துமானா குத்தாது. ஆனா அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்ல,
அது எப்படி ரைஸ் ஆகுதுன்னா அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இல்லாட்டா அந்த ரைஸ் ஆகவே ஆகாது. நமக்கு மனசாட்சின்னு சொல்றோம். எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருக்கிறேன். நிவாசக, எல்லாவற்றுக்கும் அடைக்கலமாக இருக்கிறேன். நிதானம், பீஜம், அவ்யயம், இத்தனையும் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த இயற்கையில எப்படி இருக்கேன்னா நான் தான்ப்பா சூடா இருக்கேன். அந்த சூடு என்ன பண்றது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீரை வெப்பமாக்கி அது மேலே எடுத்துக்கொண்டு மறுபடியும் அது நீராக கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அந்த நீர் மேலே வருகிறது, மீண்டும் மழையாக வருகிறது. அந்த நீரை எடுப்பதும் நீரை கொடுப்பதும் நான் தான். உத்ஸ்ருஜாமி கிருஹ்ணாமி, ரெண்டுமே நான் தான் செய்கிறேன். நான் தான் மரணமாக இருக்கிறேன், நான் தான் மரணமற்றதாகவும் இருக்கிறேன். இப்ப எத்தனை எத்தனை விஷயங்கள் சொல்லி இருக்கார், ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. அப்ப இது எல்லாமே எப்படி கவர் ஆகுது? இதை விட இன்னும் பெரிய லிஸ்ட் அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். இதை விட இன்னும் பெரிய லிஸ்ட் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவார். எல்லா விஷயத்திலையும் நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி இங்க ஒரு சாம்பிள் கொடுக்குறாரு. நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 ஸ்லோகம்ங்கிறது ஒரு சாம்பிள். ஈஸ்வரனுடைய மகிமையானது எப்படி இருக்கிறது, விபூதியானது எப்படி, விபூதி அடுத்தது விஸ்தாரமா சொல்ல போற. இதை வச்சுதான் அடுத்ததுல கேட்பான், உன்னுடைய விபூதியை நான் இப்ப தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீ விஸ்தாரமா சொல்லு அப்படின்னு கேட்கறது. இங்க ஒரு லீடு போட்டாச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அந்த ஊர்ல அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ப்ரீலோடு இங்க கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இப்ப இவனை புரிய வைக்கிறார். யார? சிஷ்யனுக்கு புரிய வைக்கிறார். நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ, இந்த 4 ஸ்லோகத்து மூலமா நமக்கு என்ன முக்கியமான டேக்அவே என்ன தெரியுமா? நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ அது அனைத்தும் இறைவன் தான். நீ அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ, நீ விதவிதமா பேர் வச்சுக்கோ. முன்னாடியே இந்த விஷயம் டீலா இருக்கு. எங்கன்னா 7வது அத்தியாயத்துல ரசோகம் அப்சு கவுந்தேயன்னு சொன்னார்ல, அங்க டீலா இருக்கு. அங்கேயே ஒரு 3 ஸ்லோகம் இதை பத்தி சொன்னார். அங்க வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு, இங்க திருப்பி வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணினா நமக்கு ஈஸ்வர விபூதி, ஈஸ்வர மகிமா அழகா நமக்கு ஒரு தனி டாபிக்கா நம்ம எடுத்து சிந்தனை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்னன்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சோப்ட் இன் ஈஸ்வரா. அதான் முக்கியம் இங்க. அது அப்படியே ஈஸ்வரன்ல தோய்ந்து இருக்கிறது. அதான் சரியான வார்த்தை. இறைவனில் தோய்ந்து இருக்கிறது. நீ நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் சரி, அதுவும் எந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் சரி, ஜாகிரத்துல பண்ணினாலும் சரி, ஸ்வப்னத்துல பண்ணினாலும் சரி, சுஷுப்தியில பண்ணினாலும் சரி, எதுல பண்ணினாலும் சரி, நாம சுஷுப்தியில எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அவர் தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ வெளிப்படுத்த தெரியாத அளவுக்கு மனம் ஒடுங்கி இருக்கிறதே தவிர அங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படுத்த முடியாதது அப்படிங்கிறதும் கூட அங்கேயும் அவர் தான் இருக்கிறார். அப்ப இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது கிடையாது, இல்லாத ஒரு நேரம்ங்கிறது கிடையாது, இல்லாத ஒரு 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 அவஸ்தை அப்படிங்கிறது கிடையாது. அவஸ்தைனா ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப், ஸ்டேட் ஆஃப் அவர் லைஃப். ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி எல்லாம் அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு சாதாரணமா இதை அப்படி சொல்லிண்டே வந்தாலே ஒரு விஷயம் புரியறது இல்லை. கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம போய் ஒரு இடத்துக்கு போய் உக்காந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கல்லவா நாம பழகணும், அதுக்கல்லவா நாம எலிவேட் ஆகணும். கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் தான் கடவுளை பார்த்தால்தான் நான் கடவுளை கண்டவன் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை. டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு த ஐடில் அப்படிங்கிறது தான் பல வகையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க நினைக்கலாம், என்ன இதையே திருப்பி திருப்பி நீங்க இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை சொல்லியிருக்கீங்க, ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இந்த லிமிட்டேஷன் என்ன ஆகும்னா, கடவுளை லிமிட் பண்ண பண்ண நான் லிமிட் ஆயிட்டே இருப்பேன். நானும் இந்த உடல் மனம் புத்திக்குள்ள உட்கார்ந்துருவேன். நான் இந்த உடல் மனம் புத்தியை தாண்டணும்னா நான் கடவுளை அந்த சிலையில இருந்து வெளியே கொண்டு வருவேன். வெளியில கொண்டு வருதுன்னா பிசிக்கலா பண்றது இல்லை, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த அனைத்துமாக இருக்கும் பரம்பொருளோடு நான் என்னை ஐக்கியப்படுத்தி பார்ப்பேன். நம்ம இனிமே நம்ம இப்ப இந்த தத்பதம் முடிச்சதுக்கு அப்புறமா அசிபதம் படிக்கிறச்ச எப்படி அந்த ஐக்கியத்துக்கு எது தடையா இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் அழகா எடுத்து வைப்பார் பகவான்.
நீ நீ அதை பண்ணலாமே, ஈஸியா பண்ணலாம். ஆனா உனக்கு என்னென்னலாம் தடையா இருக்குன்னு நான் சொல்றேன். உன் குணங்கள்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும், உன்னுடைய ஸ்ரத்தையில என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், உன்னுடைய குணங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றன, தெய்வ சம்பத்து, தெய்வீ சம்பத், ஆசுர சம்பத்துன்னு உனக்கு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதுல நீ எங்க ஃபிட் ஆகுற? எல்லாத்தையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பண்ணி உன்னை உன்னை விவிச்சிய ஜானாத்தின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பிச்சு எடுத்து பாரு நீ நல்லா. அப்ப உனக்கு புரியும் நீ எங்க தப்பு பண்றன்னு. அப்பதான் நீ வந்து அந்த ஐக்கியத்தை முழுமையாக உணர முடியும். அப்படிங்கிறதுக்காக பகவான் அந்த கடைசி யாருமே பகவானுடைய மகிமை, இந்த ஐக்கியம் என்பது என்ன, அது எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு தடையாய் உள்ளதையெல்லாம் எப்படி நாம் களைய வேண்டும், இத்தனை விஷயங்கள் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதுக்காக தான் முன்னாடியே அவர் தன்னை பத்தி இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சுவாமிஜி சொன்னார், உங்களுக்கு வாழ்க்கையுடைய உண்மை தெரியணும் அப்படின்னு சொன்னா உலகத்தை பார்க்காதீங்க, நீங்க போய் இடுகாட்டுல ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு வாங்க அப்படின்னு. எதை ரொம்ப கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ இந்த உலகத்தில், இது இல்லாமல் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போயிட்டு வெளில வந்து அப்படி கலசத்துல கொடுக்குறானே, அதை பாக்குறீங்களே, அப்போ உங்களுக்கு புரியணுமா இல்லையா, கொண்டாடக்கூடிய இந்த அழியக்கூடிய பொருள்கள் இருக்கே, அது எதுலயுமே சாரம் கிடையாது அப்படிங்கிறது புரியும் இல்லையா, அது அங்க போய் நின்னா புரியும் அப்படின்னு சொல்லுவாரு. நல்ல உதாரணம். வாய்ப்பு யாருக்கு இருக்கோ அவங்க பார்க்கும்போது, இதை பத்தி சுவாமிஜி சொல்லும் போது சொல்லுவார், அது அப்போ ஒரு வைராக்கியம் வரும். அது பேர் ஸ்மசான வைராக்கியம்னு பேரு. அந்த வைராக்கியம் வரும்போது நமக்கு தோணும், ஆஹா இந்த உலகத்துல எதுவுமே நித்தியம் இல்ல, சர்வம் அனித்தியம் அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டு நல்ல குளிச்சுட்டு வந்து உக்காந்த உடனே காஃபியை கொண்டா அப்படின்னு அடுத்தது வைராக்கியம் எல்லாம் காத்துல பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். வரும் போகும், அவ்வளவுதான் வைராகியத்தினுடைய லட்சணமா இருக்கு அப்படின்னு. ஆனா இத இப்படி சாஸ்திரத்தை முறையா உட்கார்ந்து படிக்கும் பொழுது, ஸ்ரத்தையோட படிக்கும் பொழுது இந்த வைராக்கியமானது பலப்படும். அதுக்காகத்தான் இவ்வளவு உதாரணங்கள், இவ்வளவு விஷயங்கள் சொல்றது. சென்ற வகுப்புல நாம 20வது ஸ்லோகத்தை பார்த்தோம், அர்த்தம் பார்த்திருக்கோம், அதை பத்தின விளக்கம் பார்க்கணும். த்ரைவித்யா மாம் சோமபா பூத பாபா யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஸ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். இந்த வேதங்களை அறிந்தவர் இப்ப அந்த அந்த மாதிரி காலகட்டங்கள்ல, கிருஷ்ணர் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒருவருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யஜ்யம் தான் வழி. எது வேணும்னாலும் யஜ்யம் பண்ணி கேட்கணும் சுவாமி கிட்ட. அந்த யஜ்யத்தின் மூலமாக நம்முடைய பிரார்த்தனையை செலுத்தி அந்த பிரார்த்தனையினால் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணும். நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கிறோம். இதுல புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார். அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் எதுக்கு பண்ணார் அப்படின்னா, எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படிங்கிறது. அந்த இஷ்டி அப்படிங்கிறது எனக்கு இது வேணும்னு கேட்கறது. அப்படி கேட்டு இந்த வேதத்தை அறிந்தவர்கள், அதை பற்றிய அறிவு உள்ளவர்கள், 3 வேதங்களையும் அறிந்தவர்கள் இந்த யாகங்கள் எல்லாம் செய்து அதுல வந்து அவர்கள் பண்ணுகிறார். அதுக்கு ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருக்காங்க. சோமபாகா அப்படின்னு சொன்னா, சோமலதைன்னு ஒரு கொடி இருக்கு. லதானா சம்ஸ்கிருதத்துல லதா அப்படின்ற பேருக்கு கொடின்னு அர்த்தம். நிறைய பேர் லதான்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லையா, லதானா கொடி அப்படின்னு. அந்த லதை இருக்கே, சோமலதை, அதுல இருக்கக்கூடிய அந்த தண்டுல வந்து ஒரு சாறு ஒண்ணு பிழிவாங்க. அந்த சாறு வந்து அது ரொம்ப இன்டாக்சிகேட்டிங்கா இருக்கும். அது என்ன மாதிரினா நம்மளுடைய இன்னர் எனர்ஜியை அது ரொம்ப பூஸ்டப் பண்ணி விடும். அப்ப அவர்கள் செய்யக்கூடிய அந்த யாகமும் ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கும். அதை அவர்கள் இந்திரனுக்கு ஆகுதியாக கொடுப்பார். இந்திரன் அதை வாங்கிக் கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அங்க வந்து சோமபாகா அப்படின்னு சொன்ன இந்த யாகத்தின் மூலமாக. சோமபாகான்னு சொன்னா சோமரசம் அருந்தியவர்கள் அர்த்தம். அதுக்காக ஒரு பாட்டில் அடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. சும்மா ஒரு உத்ரிணி தான் குடிப்பாங்க. அது வந்து சும்மா ஒரு உத்ரிணி எடுத்து அப்படி போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது நைவேத்தியத்துக்கு உள்ளது, அதனுடைய பிரசாதமாக அவர்கள். இதை என்ன இண்டிகேட் பண்றது அப்படின்னா, இதை எதுக்காக இந்திரனுக்கு கொடுப்பா,
ஏ இந்திரா, ஐ வாண்டட் டு கிவ் யூ சம்திங், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால உனக்கு கொடுக்குறேன். அப்படியா? அப்படி கிடையாது. எனக்கு இன்னும் வேணும், அதுக்காக தான் உனக்கு கொடுக்குறேன். சும்மா எல்லாம் இந்திரனை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? எனக்கு சொர்க்கம் வேணும். நான் இந்த உலகத்துல இருந்து எத்தனை நாள் தான் நான் என்ன இந்த இந்த அப்ப இந்த கிழிஞ்சு போற மெத்தையிலயும் இதுலயும் படுத்து தூங்குறது. பாயே சரியில்லை எங்க வீட்டுல. அங்க வந்தா நீ நல்லா அம்ச தூளிக்கா மஞ்சத்துல நல்லா 4 பேர் கால் பிடிச்சு விடுவாங்களாமே, சூப்பரா இருக்குமாமே. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே புராண இதுல எல்லாம் பிரவச்சனங்கள்ல எல்லாம் பயங்கரமா விவரிக்கிறாங்க சொர்க்கத்தை. எனக்கும் அந்த போகம் எல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? தர்மமா கேட்கிறான். நான் தர்மமான வாழ்க்கை வாழ்ந்து உனக்கு நன்றாக நான் யாக யஜ்யங்கள் செய்து நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? எனக்கு இந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். பூத்த பாப்பாக. ஏன்னா தர்மமா செய்யறதுனால பாப்பங்கள் அன்றது இல்லை. இந்த புண்ணியத்தின் பலன் எனக்கு என்ன? ஐ எம் வார்கை நீளம். நான் புண்ணியம் சேர்க்கிறேன். இந்த புண்ணியத்தினுடைய பலனா எனக்கு இது வேணும். எனக்கு இப்ப இந்த வார்கெனிங் பவர் ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் பண்றேன்னு இப்ப யஜ்யம். அதனால நான் உன்கிட்ட இப்ப கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, சொர்க்கத்தையும் பிரார்த்தையந்தே. இந்த யஜ்யத்தின் மூலமாக சொர்க்கத்தை பிரார்த்திக்கிறார். யஜ்யத்தின் மூலமாக என்னை வழிபட்டு அப்படின்னு போட்டிருக்க. மாம் இஷ்வா, என்னை நான் சொன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை த்ரூ இந்திரன் அப்படின்னு சொன்னா இந்திரனே இல்லை, இந்திரன் மூலமாக இந்த 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 பெட்டிஷன் மேல போறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேல கீழே ஒரு விஷயமே இல்லை. நம்ம சும்மா ஒரு இதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அப்ப அது சொல்லப்படுகிறது, என்னிடம் சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன கேட்கிறாங்க? ஸ்வர்க்கத்தையும் பிரார்த்தையந்தே, எனக்கு ஸ்வர்க்கம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுடைய புண்ணிய பலன் என்ன ஆகுதுன்னா, அவர்களை சுரேந்திர லோகத்திற்கு அழைத்து வருகிறது. தேவேந்திரனுடைய உலகத்தை, சுரர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம், இந்திரன்னா தலைவன் அர்த்தம். சுரர்களின் தலைவன் தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுடைய உலகத்தை ஆசாத்திய, அவர்கள் என்ன கர்மாக்கு பலன் கொடுக்கணும்ப்பா. நீ என்ன கர்மா பண்றியோ அதுக்கான பலன் கொடுக்கணும். ஸ்வர்க்கத்தை பிரார்த்தித்து நீ ஒரு கர்மா பண்றியா? நான் அந்த ஸ்வர்க்கத்தை கொடுத்து விட்டேன். நீ வாங்கியாச்சு. வாங்கி கொண்டு வந்து உன்னை சுரேந்திர லோகத்துல உட்காத்தி வச்சாரு. திவீன அந்த ஸ்வர்க்கத்தில் அப்படின்னு. திவ்யான் போகா தேவபோகான் அஷ்னந்தி, ரொம்ப ரொம்ப உயர்ந்த தேவபோகம். சுவாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்னன்னா, சுவாமிஜி மட்டும் இல்ல, பரம்பரையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது என்னன்னா, இங்க நல்லா ஒரு கம்பெனியில வேலை பார்த்து அந்த கம்பெனியில இருக்கிற சுப்பீரியர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கி அவளுக்கெல்லாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்மளோட இது பேரை நல்லா இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணினா உடனே இங்க என்ன கிடைக்கிறதுனா ஒரு ஆன்சைட் கிடைக்கும். நேர அமெரிக்கா போயிடு, நீ அங்க போய் நீ நல்லா சம்பாதிச்சுட்டு வரலாம். அங்க நல்ல வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் டோட்டலி சேஞ்ச் ஆகுது இல்லையா? எல்லாருக்கும் பெரிய கனவு. நம்ம நினைச்சு இந்தியால நினைப்பாங்க அமெரிக்கால இருக்கிறவங்க சொர்க்கத்துல இருக்காங்க. எனக்கு தெரியாது அமெரிக்கால இருக்கிறவங்க இந்தியால இருக்கிறவங்கள சொர்க்கத்துல இருக்கிறவங்களா நினைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்கிறவங்கள சொர்க்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறது உறுதி. ஏன்னா நமக்கு கிளீனா இருக்கு, ரோட்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். எத்தனையோ ஹேசல் ஃப்ரீ லைஃப்னு எத்தனையோ சொல்லலாம். எல்டர்ஸ கேட்டா அதுல அவங்களுக்கு நிறைய குறைகளும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக இங்க இருந்து வசதியான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, இங்க கிடைக்காத அத்தனை வசதிகளையும் அங்க அனுபவித்து விட்டு வருகிறார்கள். பகவான் இதே விஷயத்த 4வது அத்தியாயத்துல சொன்னார். எப்ப சொன்னார்? 11-12 ஸ்லோகம் சொல்லும் போது அதுல என்ன சொல்றார்? ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். யார் என்னை எப்படி கேட்டு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அதையே தான் கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? மாட்டேன்னு என்னால சொல்ல முடியாது. மாமா வர்த்தமான வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வச. நான் விதித்த அந்த வேத வழிப்படிதான் அவர்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? திரைவித்யாமாம் சோமபா பூத பாப்பா. அவர்கள் இந்த சோமலத்தையினால் இந்த அவிர்வாகத்தை கொடுத்து எனக்கு பாப்பம் நீங்கியவர்களாக என்னிடம் கேட்கக்கூடியது சொர்க்கலோகம். அதை நான் கொடுக்கிறேன். அந்த சொர்க்கலோகத்தில் அவர்கள் அனைத்து விதமான போகங்களையும் அனுபவிக்கிறார்கள். இது வேற ஒண்ணுமே இல்லை, புலன் இன்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் தான். இதுல அந்த ஸ்லோகத்துல அடுத்ததே சொல்லிடுவார். 4வது அத்தியாயத்துல அடுத்ததுலயே சொல்லிடுவார், காங்ஷந்த கர்மணாம் சித்தியும் யஜந்த இக தேவதாக. என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜையை பண்ணிடுறாங்க. நானும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அவ்வளவுதான்.
இது ஈஸி கிடைக்கிறது. மனுஷ லோகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணி அவர்களால் இதை வாங்க முடியும் அப்படிங்கறதுனால அவர்கள் கேட்கறதை நான் கொடுத்து விடுகிறேன். அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றார். இங்க இதனோட மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சுரேந்திர லோகத்துல என்ன கொடுப்பாங்க? அங்க என்ன நானே பிரம்மம்னு சொல்லி உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்ல போறாங்களா? டெஃபினெட்லி நோ. அங்க இந்திரியங்களுக்கு சுகம். நீங்க கேட்கலாம், இந்த உடம்பதான் இங்க காலி பண்ணிடுறோமே, ஒன்னும் கிடையாது, ஆஷஸ் தானே, வேறு நல்ல சரீரம் கொடுக்கப்படும் புரிஞ்சுக்கணும். அங்க வாழ்வதற்கு தகுந்த சரீரம் கொடுக்கப்படும். பூலோகத்தில் வாழ்வதற்கான சரீரம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கிளம்பும் பொழுது வேற ஒரு சரீரம், யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அது இங்கேருந்து பித்ருலோகம் வரைக்கும் அந்த சரீரம். அதுக்கப்புறம் பித்ருலோகத்திலேருந்து மறுபடியும் அவர் புண்ணியத்தை பொறுத்து அவர் சொர்க்கம் போறாரா நரகம் போறாரா, அதுக்கு தகுந்த சரீரம் எல்லாம் கொடுத்து அங்க அந்த இடத்துக்கு அனுப்புறார். இதுக்கப்புறமா திரும்பி வரத்துக்கு தான். அப்ப சுரேந்திர லோகத்துல போனா என்ன பண்றாரு அவரு? அந்த ஜீவனுக்கு என்ன இதுன்னா இந்த புலன் இன்பங்கள் தான் கிடைக்க போகுது. புலன் இன்பங்களுக்காக மட்டும்தான் அவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதிசங்கரர் சொல்றார், மாம் அப்படின்னு சொன்னா எண்ணெய்ன்னு சொல்றார். அந்த எண்ணெய்ங்கிறது இந்த பலன்கள், புண்ணியங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய இந்த வசுக்கள் முதலிய தேவ சொரூபங்கள் அப்படின்னே சொல்ற, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு சகாம கர்மத்தினுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பக்தி அப்படி இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஈஸ்வரனுடைய விபூதியை. இதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்னா, இந்த பக்தி எப்படி இருக்கு, இந்த ஈஸ்வரனுடைய விபூதிக்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்ற நிஷ்காம பக்தி பண்ணா என்ன பலன், சகாம பக்தி எப்படி இருக்கு, அதனுடைய பலன் என்ன, அதைத்தான் இந்த 20-21 அதைத்தான் சொல்றார் பகவான். சகாம பக்தியினுடைய பலத்தை பற்றி பேசுகிறார். எனக்கு ஒரு பலன் விரும்பி நான் ஒரு காரியம் பண்ணேன்னா நான் அந்த பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு. பக்திய 3 வகையாக பிரிக்கிறது சாஸ்திரம். ஒண்ணு மந்த பக்தி, அடுத்தது மத்தியம பக்தி, இன்னொன்னு உத்தம பக்தி. இந்த மந்த பக்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல இந்த கடவுளை எப்படி பார்க்கிறேன்னா, எனக்கு அவன் கொடுக்கணும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷம் பார்த்தோம் இல்லையா நம்ம. அந்த மாதிரி அந்த அர்த்தார்த்தி இருக்காரே, அவர் தான் இந்த மந்த பக்தியை பண்ணக்கூடியவர். எனக்கு கடவுள்கிட்ட ஏதாவது வேணும். இன் அதர் வேர்ட்ஸ், ஹி இஸ் த மீன்ஸ் டு த எண்ட். நான் ஒரு கோல் வச்சிருக்கேன், எனக்கு இது வாங்க, எனக்கு இந்த மயிலாப்பூர்ல எனக்கு ஒரு பிளாட் வேணும். கஷ்டம் அந்த இடத்துல இப்பெல்லாம் பிளாட் கிடைக்கிறதுனால அந்த பேர் சொல்றேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு பிளாட் வேணும், அதுக்கு நான் கடவுளை கேட்கிறேன். இப்ப கடவுள் எனக்கு அந்த கோலை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் கொடுக்கறதும் வாங்கறதும் கடவுள்கிட்ட ஒரு டிரான்சாக்சன் வச்சிருக்கேன். தட் இஸ் மந்த பக்தி. அடுத்தது மத்தியம பக்தி. நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான் எல்லாருக்கும் கோரிக்கையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எதுவா இருந்தாலும் இது எனக்கு வேணும், உலகியலாக எது கேட்டாலும் அந்த மந்த பக்தியில தான் வரும். நான் எக்ஸாம்பிள்லாம் லிஸ்ட் பண்ண போறது கிடையாது, டைம் தான் வேஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், நமக்கு இல்லாத லிஸ்டா எல்லாருக்கும் தெரியும். அவங்க லிஸ்ட் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் மந்த பக்தி அப்படின்னு. இப்ப மத்தியம பக்தி, அடுத்தது மத்தியம பக்தி. இந்த மத்தியம பக்தியில அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, கடவுள் வாலறிவன், மிக உயர்வானவன், அனைத்தையும் அறிந்தவன், எல்லா அறிவும் பெற்றவன் அப்படின்னு கடவுளை அவருடைய நேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் கடவுளை பற்றின ஒரு அறிவு அவனுக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அது கிடைக்கிறது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, கடவுள் தான் நமக்கு எண்ட், கடவுளை நம்ம அறிஞ்சுக்கணும். ஜிக்யாசு, கடவுளை அறியறதுதான் எனக்கு சந்தோஷம். மயிலாப்பூர் பிளாட்லாம் அப்புறம் இருக்கட்டும், கடவுள் எப்படிப்பட்டவர் அது தெரியணும் அப்படின்னு அந்த கோலை தூக்கி போட்டு கடவுளையும் கோலா மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் கோல் வேற, கடவுள் அதுக்கு அடையறதுக்கான வழி. இப்ப என்னன்னா, கோலே கடவுள் தான் அப்படி ஆயிடுறது. உத்தம பக்தன் எப்படி இருக்கான் தெரியுமா? கடவுளுக்கு எனக்கும் ஏகப்ப வித்தியாசம், கடவுளுக்கு எனக்கும் வித்தியாசமே கிடையாது, நான் தான் கடவுள். திமிரல் அல்ல, அறிவான். எப்படி அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அறிவினால் தன்னையே கடவுள் அப்படின்னு புரிந்து கொள்கிறான். காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். நான் ஏன் ஒரு விஷயத்தை விரும்புறேன்? எனக்கு விஷயத்தை விரும்புறதுக்கான காரணம், விஷயத்தின் மேல் இருக்கிற பிரியமா, என் மேல் இருக்கும் பிரியமா? இது ஒரு நல்ல ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியைத்தான்
பிருகதாரண்யக உபநிஷத்துல மைத்ரேயி பிராமணத்துல யாஜ்ஞவல்கியர் பண்ணுவார் அவருடைய மனைவி மைத்ரேயிக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி. ஒரு பொருளின் மீது நீ வைக்கும் ஆசை பொருளினால் அந்த ஆசை ஏற்படுகிறதா, உன் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் ஏற்படுகிறது. இன்வேரியபிளி என் மீது இருக்கக்கூடிய ஆசைதான் அந்த பொருளின் மீது ஆசையாக வெளிப்படுகிறது. காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பொருள் இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பொருள் போயிட்டா எனக்கு துக்கமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த பொருள் எனக்கு காரணம் இல்லை, இங்கதான் அந்த சந்தோஷம், இங்கதான் அந்த துக்கம். என்னுடைய துக்கம் இல்லாம என்னுடைய சந்தோஷம் நீங்குகிறது, வருகிறது, அவ்வளவுதானே விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பொருளோட இதை விட நான் என்னுடைய இன்பம் தான் அங்க வெளிப்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அது ஆத்மாதான் பிரியம். இத புரிஞ்சுட்டா அப்ப கடவுளுக்காக கடவுளை விரும்புகிறேனா, எனக்காக கடவுளை விரும்புகிறேனா, கடவுள் இன்பப் பொருள், நானும் இன்பப் பொருள், இன்பப் பொருள் இன்பப் பொருள் இரண்டும் ஒன்று என்று அறிந்து கொண்டு நான் கடவுளை நேசிக்கிறேன். The love for God is because I love me. Self love. வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் உத்தம பக்திங்கிறான். எனக்கும் கடவுளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. காரணம் ஒண்ணும் இல்லை, நான் 2 பேரும் ஒண்ணுதான் அடிப்படையில். அதனால எனக்கும் இப்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை. எப்படி சொல்லுவான், எல்லாம் ஒரே திங்கிங், ஒரே சிங்கா இருக்குப்பா, நமக்குள்ள சிங்கா இருக்குப்பான்றோம். அந்த சிங்க் தெரிஞ்சதுனா தானே நம்மளால க்ளோஸ் ஆக முடியும். அதுதான் இந்த அறிவு கொடுக்கறது. அப்ப இந்த சிங்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சு பண்றான் இல்லையா, அந்த பக்தி தான் உத்தம பக்தி. உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவமே மதம். யார் சொன்னா? அவரே தான் சொன்னார், கிருஷ்ணரே தான் சொன்னார். 7வது. இப்ப நம்ம அடுத்தது சொல்றார், சரிப்பா உன்னை நான் சொர்க்கத்துக்குலாம் அனுப்பிடுறேன், அப்புறம் என்ன ஆகுது அதான் சஸ்பென்ஸ் உனக்கு அப்படின்னு. இப்ப அடுத்தது 21ல அதை சொல்ல போறேன். நம்ம இன்னும் 21 படிக்கல, நான் இப்ப படிக்கிறேன். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्ममनुप्रपन्ना गतागतं कामकामा लभन्ते. தே அவர்கள் தம் அந்த விஷாலம் ச விஷாலமான சொர்க்கலோகத்தை புக்த்வா அனுபவித்துவிட்டு க்ஷீணே புண்ணியே புண்ணியம் தீர்ந்த பின் மர்த்தியலோகம் மனித உலகத்தை விஷந்தி புகுகிறார்கள். ஏவம் இவ்வாறு திரையீ தர்மம் 3 வேதங்களின் தர்மத்தை, அதாவது கர்ம காண்டத்தை, அனுப்பிரபன்னக பின்பற்றுபவர்கள், காமகாமாக போகங்களில் ஆசை உடையவர்களாக, கதாகதம் போக்குவரவை நிலையற்று அழிந்து போகும் இன்பங்களை லபந்தே அடைகிறார்கள். அவர்கள் அந்த விசாலமான சொர்க்கலோகத்தை அனுபவித்துவிட்டு புண்ணியம் தீர்ந்த பின் மனித உலகத்தை புகுகிறார்கள். இவ்வாறு 3 வேதங்களின் தர்மத்தை, அதாவது கர்ம காண்டத்தை பின்பற்றுகிறவர்கள் போகங்களில் ஆசையுடையவர்களாய் போக்குவரவை, அதாவது நிலையற்ற அழிந்து போகும் இன்பங்களை அடைகிறார்கள். தான் இருக்கார் பகவான் முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லிட்டார், நான் வேத நெறிப்படி நீ வாழ்ந்து அதன்படி நீ யஜ்ஞங்கள் எல்லாம் செய்து உனக்கு வேணுங்கிற விஷயங்களை கேட்கிறாய், கேட்பதனால் நீ கேட்பதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ ஸ்வர்க்கம் கேட்கிற, நான் ஸ்வர்க்கம் கொடுக்கிறேன். அந்த ஸ்வர்க்கத்தில் நீ எல்லா விதமான உயர்ந்த போகங்களையும் அடைகிறாய். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? அங்கே இருந்துட முடியுமா? இஸ் தட் வாட் த ஃப்ரேம் ஒர்க் இஸ்? இல்லையே. நீ நல்ல புக்துவா தேத்தம் புக்துவா நல்லா அதை அனுபவிப்ப, ஒன்னும் பிரச்சனையே இருக்காது உனக்கு. அதுக்கான உனக்கு நல்ல சரீரம் கொடுத்தாச்சு, அதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்த, டெய்லி கூட நீ ரம்பா உருவசி திலோத்தமா டான்ஸ் எல்லாம் பார்த்து டெய்லி நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கேயாவது நம்ம டிசம்பர் மாசம் மட்டும்தான் கச்சேரி, அங்க எவ்ரிடே கச்சேரி, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் 2வது என்ன சொல்ற, விஷாலம். இங்க நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு, அங்க அப்படி கிடையாது. சரீரத்தினுடைய வாகு அப்படி, எங்க வேணா போலாம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், எண்ட் டு எண்ட், எங்க வேணா நீ போலாம். அங்க கச்சேரினா அங்க போலாம், இங்க டான்ஸ்னா இங்க பார்க்கலாம், என்னத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஒன்லி ஃபார் யுவர் சென்சார், அவ்வளவுதான். அதை நீ நன்றாக பண்ணி எவ்வளவு நாள் பண்ணுவப்பா? இப்ப நம்ம அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறோம்னா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? நான் எவ்வளவு நாள் விசால போட்டு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு நாள் இருக்க முடியும்.
சுவிட்சர்லாந்து போகணும், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், எல்லா ஆசைகள் எல்லாம் பட்டு அதுக்கெல்லாம் மெனக்கெடுறோம். நம்ம ரொம்ப மெனக்கெட்டு அதுக்காக நிறைய போய் விசா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், எல்லாம் பண்ணி பணமெல்லாம் செலவழிச்சு, பணம் தான் புண்ணியம். புண்ணியத்தெல்லாம் செலவழிச்சு அங்க போய் நம்ம வந்து எவ்வளவு நாள் இருக்கோம்னா விசா இருக்கிற வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறமா அப்பா நீ கிளம்பு உங்க ஊரை பார்க்க போன்னு கிளம்பி விட்டுருவாங்க. அது இங்க எப்படி நடக்கிறதோ அதேதான் அங்கேயும் நடக்கிறது. உனக்கு அங்க புண்ணியம் தீர்ந்த பிறகு நீ என்ன பண்ற அப்படின்னா நீ திரும்பி வந்து பூலோகத்திற்கு வந்து விடுகிறாய். இந்த ஸ்லோகத்தை நிறைய கோட் பண்றோம். எதுக்கு கோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சகாம கர்மம்ங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நமக்கு உதவுறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை திருப்பி திருப்பி இதை கோட் பண்றோம். ஏன்னா சகாம கர்மம்ங்கிறது ஒரு காமத்தின் அடிப்படையில் நடக்கிறது. காமமே அற்றவனாக நீ இருக்க வேண்டும். அது காமம்ங்கிறது உனக்கு ஒரு டைவர்ஷன் தான். இந்த காமம்ங்கிறது நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப்ப பிரவிசந்தி எத்வது. அங்கேயும் காமகாமி அப்படின்னு சொல்றாரு அடுத்த லைன்ல. காமகாமின்னா என்ன அர்த்தம்? காமத்திற்கெல்லாம் காமத்தை எல்லாம் கடந்தாச்சு. அவனுக்கு வந்து எந்த காமமுமே இல்லை. அதனால அவனுக்கு காமம் என்பது அவனை பாதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். யார? சிதப்பிரஜனை சொல்ற. சிதப்பிரஜனாக இருப்பவன் இந்த சகாமமாக ஒரு காரியம் செய்ய மாட்டான். எனக்கு இது வேணும்னு கேட்கவே மாட்டான். ஏன்னா எல்லாம் அவனிடம் இருக்கிறது. தன்னில் தான் இன்புற்று இருக்கிறான்னு தான் ஆரம்பிக்கிறார். சிதப்பிரஜ லட்சணத்தையே அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதனாலதான் காமகாமின்னு முடிக்கிறார். அந்த கனெக்ஷனை பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். அதை யோசிச்சோம்னாக்க எப்ப ஒருத்தன் தன்னில் தான் இன்புற்று இருப்பான், எனக்கு இது இன்னது வந்துதான் எனக்கு வந்து சந்தோஷம்னு நினைக்காம இருந்தா தான் தன்னில் தான் இன்புற்று இருப்பான். தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படிங்கிறார். அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து புகழ வேண்டாம். எனக்கே தெரியும் என்னோட புகழ் நானே பார்த்துக்கிறேன். எனக்கு புகழ்ங்கிறது என்ன கொடுக்கறது? நான் இன்பத்தை கொடுக்கறதுனா இன்பம் தானே. ஏற்கனவே நான் இன்ப பொருள் கல்கண்டு நானு. நான் இதுக்கு போய் ஒரு இடமா கல்கண்டு வேணும் கேட்பேனா? நான் கேட்க மாட்டேன். அந்த ஒரு திருடம் இருக்கு. அதுதான் திருடபிரதா. அந்த திருடம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த காமங்களை ஜெயிக்க முடியும். இங்க என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, மத்தியலோகம் விஷந்தி. அவங்க யாருப்பா? ஏன் அவங்களுக்கு அப்படி ஆறுதுன்னா, அவர்கள் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. நீங்க பாருங்க இந்த ஆளை யாரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றாருன்னா, அவன் ரோட்ல தெரியறவன், ஏதேதோ வந்து இந்த மனம் போன போக்குல போறவன் அப்படி சொல்லவே இல்லை. இவ்வளவு உயர்ந்த விஷயத்த திரை தர்மம் அனுப்பிரப்பன்னா சாதாரண ஆள் இல்ல. நல்ல 3 வேதங்களில் இருக்கிற கர்ம காண்டத்தில் உள்ள பூஜை புனஸ்காரங்கள் யாக யஜ்யங்கள் பண்ணவனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு அவன் எவ்வளவுதான் பண்ணினாலும், உங்களை எல்லாரையும் அதுக்குதான் சம்சார கதி படிக்க சொன்னேன், கேட்க சொன்னேன். எதுக்கு? இந்த ஜீவன் வந்து அடுத்தடுத்தது என்ன பண்றது, எவ்வளவு அந்த பஞ்சாக்னிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. எப்படி தாண்டி போகிறது அது போயிட்டு மறுபடியும் இங்கதான் வரணும். எப்போ? ஞானம் பெறாத வரைக்கும் திரும்ப திரும்ப இட் வில் சர்ச் அ பாடி, இட் வில் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அ பாடி. வேற வழியே கிடையாது. ஞானம் பெற்றாச்சு அப்படின்னா, ஞானத்துல நிஷ்டை ஏற்பட்டதுன்னா, விதேக முக்தி அடைந்தவனுக்கு இந்த தொந்தரவே கிடையாது. எந்த அம்மாவோட வயிறு காலியா இருக்கும் நமக்கு தேவையே கிடையாது. என்னவோ அது இருந்துட்டு போறது அப்படின்னு அவன் விட்டு விடுதலை ஆனேங்கிறது அதுதான். இங்க என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து இந்த திரை தர்மத்தை திரை தர்மம்னா இந்த வேத தர்மம். திரைன்னு வேதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. பொதுவாக ரிக் சாம யஜுர் அதைத்தான் வந்து திரைங்கிறதுக்கு சொல்றது. அதர்வன அதை சேர்க்கறது இல்லை. ஆனா நம்ம வேதங்கள்னு சொல்லும்போது 4 வேதங்கள்னு சொல்லும். திரைன்னு சொன்னாலே வேதங்கள். அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய தர்மத்தை அவன் வந்து இது பண்றான். அந்த கர்ம காண்டத்தில் அவன் பிடித்து கர்ம காண்டியா இருக்கான். எப்ப பார்த்தாலும் ரிச்சுவல் டே இன் அண்ட் டே அவுட். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதனா ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டே இருக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகுதி கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ரிச்சுவலிஸ்டிக்கா இருப்பாங்க. இங்க வராத, இந்த தொட்டா தீட்டு, இங்க நிக்காத, அப்புறம் அதை நீ தொடக்கூடாது, நான் சாமி இது பண்ணி வச்சிருக்கேன், அங்க ஏழை பண்ணி வச்சிருக்கேன், இங்க இறக்கி வச்சிருக்கேன், எத்தையாவது உன்னை சொல்லிட்டே எப்ப பார்த்தாலும் அதுலயேதான் கவனம் இருக்கும். அது தப்புன்னு இல்லை. பட் சுவாமிஜி அழகா சொல்லுவார், இந்த ஹிந்துயிசம் இருக்குல்ல, அது வந்து மோர் ஆஃப் பிலாசபி தேன் ஆஃப் ரிச்சுவல்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். ரிச்சுவல்ஸ் எதுக்குன்னா நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு தான். பிலாசபி தான் நம்மளுக்கு அறுதி உண்மையை சொல்லக்கூடியது. அதுலதான் நம்மளோட கவனம் அதிகமா இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ரிச்சுவல்ஸை விடுறதுக்கு தயாரா தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ரிச்சுவல்ஸோடயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளால முடியவே முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்.
நம்மளை விட்டு அந்த ரிச்சுவல்ஸ் நழுவி போகிற அளவுக்கு நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மீதான ஸ்ரத்தா பக்தி கூடணும். அப்பதான் அந்த ரிச்சுவல்ஸ் நம்மளை விட்டு போகும். இல்லைன்னா அது பிடிச்சு உட்கார்ந்து இருக்கும், கைக்குள்ளேயே இருக்கும். அதனால இந்த இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொர்க்கம் கொடுத்தாலும் கூட, அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி சரி அவர்கள் அங்கே இருக்க முடியாது. சுவாமி பரமார்த்தானந்தாஜி ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். ஒரு குழந்தை பிஸ்கட்டுக்கு அழகுது. நான் என்கிட்ட ஒரு மேரி பிஸ்கட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு தங்க பிஸ்கட் இருக்கு. அது பணப்பணம் இருக்குன்னு தங்க பிஸ்கட்டை கேட்கறது. சரி இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தா அந்த பிஸ்கட் அதுக்கு இது பசிய தீக்கல, திருப்பி வருது என்கிட்டயே. அதுதான் இங்க நான் சொல்றேன், உனக்கு பசியெல்லாம் பசி இலாரே அப்படின்றார். விஷய மண் தின்ற அலைவரும் பசி இலாரே. நம்ம தைல படிக்க போறோம் சூப்பரா. அதெல்லாம் விஷய மண்ணன் அவன் விஷய மண் தான் வேணும் அப்படின்னு கேட்டானா என்ன பண்றது? நான் கொடுக்குறேன் நல்லது உனக்குன்னு, அதை நீ வாங்கிக்க மாட்டேங்கிற. நான் இல்ல பணப்படான்னு இருக்க சொர்க்கம், அங்க போறேன்னா போய் அவஸ்தைப்படு. அவஸ்தைப்பட இல்ல, அங்க நல்லா இருப்பேன், அப்புறம் திருப்பி இங்கதான் வரணும். இங்க வந்தா மறுபடியும் நீ இந்த துக்க காட்டுக்குள்ள நீ சஞ்சரிச்சுதான் ஆகணும். சுக துக்கம்ங்கிற அந்த அரண்யம் இருக்கே, அதுக்குள்ள நீ வந்துதான் ஆகணும். சம்சாரம்ங்கிறது ஒரு அரண்யம்னு வர்ணிக்கிறது, சம்சாரம்ங்கிறது ஒரு கடல்னு வர்ணிக்கிறது. சாஸ்திரம் சம்சாரத்தை எப்படியெல்லாம் நமக்கு பயமுறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயமுறுத்தி சொல்றது. ஆனாலும் நான் மாட்டேன், அப்படித்தான் நான் இதுக்குள்ளதான் உட்காந்துருப்பேன்னு சொன்னா நீ அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனாலதான் சகான புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயன். திருப்பி 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 நான் இந்த ஒரு சைக்கிள்ல நான் இது என்னன்னா, ஜீவனுக்கு அந்த சுதந்திரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அதை ஜீவன் பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்ல அப்படின்னு பகவான் ஆதங்கப்பட்டு இந்த விஷயங்களை சொல்றார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். நான் இப்ப சொன்னது ரெண்டுமே இந்த மத்தியம மந்த பக்தியில இருக்கக்கூடியவனை பத்தி நாம இப்ப ரெண்டு பேசினோம். அது சகாம பக்தியினுடைய லட்சணங்கள் பார்த்தாச்சு. இப்ப நாம நிஷ்காம பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்ல போறார் பகவான். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். எந்த ஜனாகா மக்கள், அனன்யாகா என்னை தவிர வேற என்னை தன்னை விட வேறாக எண்ணாமல், அதாவது பரம்பொருளும் ஜீவனும் வேறு வேறு என்று எண்ணாமல் வழிபடுகிறவர்களாய், இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா ஆத்ம ஞான நிஷ்டர்களாய் அல்லது ஸ்தித பிரஜர்களாய், மோட்சத்தை உணர்ந்தவர்களாய், இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். அனன்யாகா அப்படிங்கிறது மாம் என்னையே. என்னையேன்னு சொன்னா இந்த இடத்துல தூய உணர்வையே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்னையேன்னா ரூபத்துல இருக்கிற கிருஷ்ணரையே அப்படி கிடையாது. ஆல்வேஸ் கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை. சிந்தையந்தக சிந்திப்பவர்களாய், பர்யுபாசத்தே வழிபடுகிறார்களோ, நித்திய அபியுக்தானாம் எப்பொழுதும் இதில் ஈடுபட்டுள்ள, தேஷாம் அவர்களுடைய, அதாவது மெய்ப்பொருளை அறிபவர்களுடைய, யோகக்ஷேமம் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அகம் வகாமி நான் வகிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அடையும்படி செய்கிறேன். பிராப்யாமி அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். பிராப்யாமின்னா நான் அடைவிக்கிறேன், அப்படி அடையும்படி செய்கிறேன் அப்படின்னு. எந்த மக்கள், இந்த இடத்துல மக்கள் அப்படின்னா சந்நியாச புத்தி உடையவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்நியாச புத்தி உடையவர்களுக்குத்தான் உலக விஷயங்கள்ல நாட்டம் இருக்காது. அவர்களுக்குத்தான் ஞானபூர்வகமாக இறைவனும் நானும் ஒன்று என்பது புரிந்திருக்கும். அதனாலதான் இங்க மக்கள்னு சொன்னா எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, எந்த மக்கள்னு அதை குவாலிஃபை பண்றாரு இல்லையா, அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். சந்நியாச புத்தி உடையவர்கள் என்னை தன்னை விட வேறாக எண்ணாமல் வழிபடுகிறவர்களாய், என்னையே சிந்திப்பவர்களாய் வழிபடுகிறார்களோ, எப்பொழுதும் இதில் ஈடுபட்டுள்ள அவர்களுடைய, எவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு ஆளை சொல்லியாச்சுன்னா அவர் எந்த காலத்திலயும் அதுல இருந்து விலகக்கூடாதுங்கிறது இன்னொரு குவாலிபிகேஷன். எப்பொழுதும் இதில் ஈடுபட்டுள்ள அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் வகிக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்லோகம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இதனுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 ஆழமானது. இந்த ஞானி இருக்கானே, நம்ம நினைப்போம் இந்த அத்வைத வேதாந்தம் படிச்சுட்டு ஞானி ஒரு ட்ரை பர்சனா இருப்பான். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, எவ்ரி திங் இஸ் சேம், அவ்வளவுதான்.
ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் கோயிலுக்குலாம் எதுக்கு போறீங்க? அங்க என்ன அதெல்லாம் துவைத்தத்தை வளர்க்கும்பா. கோவில்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இந்த அத்வைத வேதாந்தம் படிச்சிருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே அப்படி கிடையாது. அத்வைத வேதாந்தம் என்பது பக்தியை அதிகப்படுத்தும், பக்தியை ஆழப்படுத்தும், சுவை மிக்கதாக ஆக்கும். அது அந்த பக்தியை நல்லா ரசிச்சு ரசிச்சு பண்ணக்கூடியவன் தான் ஞானி உண்மையிலே. ஏன்னா தன்னைத்தான் ஒருத்தனுக்கு பிடிக்கும். இப்பதானே சொன்னேன் நான், லவ் ஃபார் காட் இஸ் த கோல். அவ்வளவுதான், அதுதான் கோட். ஏன்? ஏன்னா லவ் ஃபார் மீ இஸ் மோர். அதனாலதான் ஐ எம் காட், சோ ஐ எம் லவ்விங் மீ. அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள் ஆச்சே. அப்படின்னு நமக்கு சொல்லி சொல்லி பார்த்தா தான் அது எவ்வளவு சிம்பிள்ங்கிறது புரியும், எவ்வளவு சுவை மிக்கதுன்னு புரியும். என்னை நேசிப்பதற்கு எனக்கு யார் கத்துக் கொடுக்கணும்? ஒருத்தரும் கத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ். நான் எப்பவும் என்னை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு விகாரமான முகம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான புத்தி இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பண சூழ்நிலையோ இல்லது அறிவு சூழ்நிலையோ இருந்தாலும் சரி, நான் என்னை நேசிப்பேன். யாருக்குமே தன்னை விட்டு கொடுக்க பிடிக்காது. அதுல இருந்தே தெரியறது இல்லையா? அதனால என்ன எதுக்கு சொல்றேன் இத அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி, ஞானியோடைய பக்தி இருக்கே, அது ரொம்ப அழகான பக்தி. அந்த பக்த ஞானிக்கு என்ன அனுகிரகம் நான் பண்றேன்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். நான் ஒருத்தன் போருங்கிறான். ஏன்னா தன்னையும் என்னையும் அவன் வேறாக பார்க்காமல் இருக்கிறான். என்னையே அவன் ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறான். என்னையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னில் என்னை சிந்திக்கிறான், என்னில் தன்னை சிந்திக்கிறான். எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. இறைவனை நினைக்கும் பொழுது நான் என்னையே இறைவனில் நினைக்கிறேன், இறைவனை என்னில் நினைக்கிறேன். இந்த இந்த அனன்ய பாவம் இருக்குல்ல, இந்த பாவம் கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கஷ்டம். துவைத்தம் ஈஸியா கூட கிடைச்சிடும். கொஞ்ச நாளைக்கு நம்ம அர்ச்சனை ஒரு மாசம் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தாக்க அந்த ஒரு தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இது அர்ச்சனை எல்லாம் பண்ணவே இல்லை, வெறும் சிந்தனையிலேயே நம்ம கொண்டு வரோம். எவ்வளவு கஷ்டம். அந்த உணர்ந்து புரிந்து பண்ணணும் இல்லையா? அத அவன் பண்றான், மெனக்கிடுறான், டைம் கொடுக்குறான். எனக்காக அவன் டைம் கொடுக்குறான், தனக்காகவும் டைம் கொடுக்குறான். என்ன பர்பஸ்க்கு அவனை இந்த ஜீவனை இந்த அனுப்பினேனோ, இப்படி ஒரு நல்ல சரீரம் நல்ல குடும்பம் கொடுத்து அனுப்பினேனோ அதை யூஸ் பண்றான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அவனுக்கு ஹெல்ப் பண்றதை தவிர. ஐ எம் டைடு, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் மறு வேலை. எனக்கு தூக்கி போட எல்லாத்தையும் ஓடி வருவேன் நான். எப்போன்னா அவன் தூக்கி போட்டாதான். அதத்தான் இங்க சொல்றாரு. நீ தூக்கி போடு, நான் ஓடி வந்துடுறேன். நீ தூக்கி போடாம பிடிச்சுட்டே உட்கார்ந்து இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி வருவேன்? இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரௌபதியோட இதுல சொல்லுவாங்க, இந்த கையை தூக்கல அது வரைக்கும் வரல அவர் அப்படின்னு. அது எதுக்குன்னா இண்டிகேட்டிங். நான் வேற இல்லப்பா, எனக்கு நீதான் அப்படின்னு சொன்னா தானே வர முடியும். அது வரைக்கும் சரிப்பா பாக்கலாம், அவனுடைய முயற்சியில அவர் என்ன பண்றாரோ பண்ணி கொண்டிருக்கட்டும் தானே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிலாம் இல்ல. இந்த ஞானி என்ன பண்றான்னா, காத்தால இருந்தா எனக்கு தெரியாது யார் சாப்பாடு கொடுப்பேன், யாரோ கொடுப்பாங்க. பகவான் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவ்வளவுதானே. ஒரு கஞ்சிக்கு வழி இல்லையா இந்த உலகத்துல? எனக்கு கொடுக்க மாட்டாரா? தேரைக்குள்ள இருக்கக்கூடிய கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு அரிசியை கொடுத்தவனுக்கு எனக்கு கஞ்சி கொடுக்க தெரியாதான்னு பேசாம உட்கார்ந்து இருந்தான்னா கொடுத்துருவான். இதுக்காக நம்ம அப்படியே உட்காந்துருப்போமா? எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம இருப்போம்? அப்படி கிடையாது. அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டீப்பா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதுல டுவெல் பண்ணணும். நம்ம அதை அடுத்த சத்சங்கத்துல சிந்தனை பண்ணலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.